பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் இன்று முதல் தொடக்கம். ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்க நடவடிக்கை. பொங்கல் பரிசு தொகுப்பை உரிய காலத்தில் தரத்துடன் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவுறுத்தல். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2000 ரூபாய் வழங்க கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் வழங்க பல்வேறு கட்சிகளும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். நாடு முழுவதும் பாஜக மாநில தலைவர்களை தேர்வு செய்ய தேர்தல் அதிகாரிகளை நியமித்தது பாஜக. தமிழக பாஜக தலைவரை தேர்வு செய்ய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தேர்தல் அதிகாரியாக நியமனம். புதுச்சேரி பாஜக தலைவரை தேர்வு செய்ய தருண் சுக் தேர்தல் அதிகாரியாக நியமனம். அந்தமான் பாஜக தலைவரை தேர்ந்தெடுக்க தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தல் அதிகாரியாக நியமனம். காங்கிரஸ் சார்பில் ஜெய் பாபு, ஜெய் பீம், ஜெய் அரசியல் சாசன பேரணி இன்று தொடக்கம். நாடு முழுவதும் ஜனவரி 26ஆம் தேதி வரை நடைபெறும் என காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பள்ளிகளில் மாணவர்கள் இடைநிற்றல் இல்லா நிலையை எட்டி மாபெரும் சாதனை. மத்திய அரசின் ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டி தமிழக அரசு பெருமிதம். நீட் தேர்வு நடைமுறைகளில் நிபுணர் குழுவின் பரிந்துரைகள் முழுமையாக செயல்படுத்தப்படும். உச்சநீதிமன்றத்தில் நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு தகவல். சேலம் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பு 10,000 கன அடியாக அதிகரிப்பு. நேற்று காலை 1500 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு முதல் 10,000 கன அடி நீர் வெளியேற்று. கோவை தடாகம் பகுதியில் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை. ஒற்றை காட்டு யானை மின்வேலியை தாண்டி செல்லும் காட்சிகள். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நீதி கேட்டு பாஜக சார்பில் மதுரையில் பேரணி. தடையை மீறி திட்டமிட்டபடி இன்று பேரணி நடைபெறும் என பாஜக அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் போராட்டம் உண்மையான அக்கறை அல்ல. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் கேள்வி எழுப்புவேன். பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக ஒலிப்பேன் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உறுதி. ஆம்பூர் அருகே பாலாற்றில் மணல் கொள்ளையை தடுக்க தவறியதாக குற்றச்சாட்டு. கிராம நிர்வாக அலுவலரை சரமாரியாக கேள்வி கேட்ட பால் வியாபாரி. அரசியல்வாதிங்க வேற சப்போர்ட் அவங்களுக்கு எத்தனை வண்டி வருது, டெய்லி எடுக்கிறாங்க. இப்ப கூட ராத்திரில எடுக்கிறானுங்க. சின்னசேலம் அருகே இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு. குடிபோதையில் கொடுங்குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளி கைது. கலாச்சார ஒற்றுமையே இந்தியாவின் அடையாளம் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். இந்தியாவின் உண்மையான வரலாற்றை காலனித்துவ சக்திகள் அழிக்க முயன்றதாக குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தை சீர்குலைக்க எல்லை வழியாக வங்கதேச ஊடுருவல்காரர்களுக்கு அனுமதி. எல்லை பாதுகாப்பு படையினர் மீது மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பரபரப்பு குற்றச்சாட்டு. பீகார் அரசு பணியாளர் தேர்வை ரத்து செய்ய கோரி பிரசாந்த் கிஷோர் காலவரையற்ற உண்ணாவிரதம். தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதால் மீண்டும் தேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தல். கர்நாடகாவில் பேருந்து கட்டண உயர்வு நாளை மறுநாள் முதல் அமல். பேருந்து கட்டணம் 15% உயர்த்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம்.
காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாத தாக்குதல் தடுப்பு ஒத்திகை. சோபூர் ரயில் நிலையத்தில் போலீசாருடன் இணைந்து கூட்டு ஒத்திகை. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னியில் தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. பிரிஸ்பேன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் ஜோகோவிச் காலிறுதிக்கு தகுதி. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சபலென்கா காலிறுதிக்கு முன்னேற்றம். ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி. மோகன் பகான் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி. ஜிம்பாப்வேக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் 157 ரன்களுக்கு சுருண்ட ஆப்கானிஸ்தான். முதல் இன்னிங்ஸில் 699 ரன்கள் குவித்த ஆப்கானிஸ்தான் இரண்டாவது டெஸ்டில் தடுமாற்றம்.